ஏங்க, சண்டே ஒரு நாளாவது எனக்கு கூடமாட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல? இந்த ஆணாதிக்க சமுதாயத்தில் பெண்களுக்கு சுதந்திரமே கிடையாது. இந்த டிவி ஷோலாம் சொல்கிறது கரெக்ட் தான். அப்பா, எந்த டிவி ஷோவை பற்றி அம்மா சொல்கிறாங்க? அதான்ப்பா 4 செவத்துக்குள்ளே வச்சு பேச வேண்டியதை 40 பேருக்கு முன்னாடி வச்சு சொல்லி அவங்களே அசிங்கப்படுத்திக்கிறாங்களே, அந்த ஷோவை தான் சொல்கிறா. அதான் எல்லா சேனல்லையும் இப்போ ஓடுதே. அம்மா ஏதோ ஆணாதிக்கம் பெண் சுதந்திரம் அப்படின்னு சொன்னாங்களேப்பா, அப்படின்னா என்னப்பா? கோபாலு, அப்பா அம்மாவை அடித்தாலோ திட்டினாலோ அது ஆணாதிக்கம். இதே அம்மா என்னை தூக்கி போட்டு மிதிச்சா அது பெண் சுதந்திரம். ஐயையோ, அப்படியாப்பா? அப்படியெல்லாம் இல்லைப்பா, அப்பா விளையாட்டுக்காக சொன்னேன். யாருக்கும் அடிக்கிறதுக்கோ கஷ்டப்படுறதுக்கோ உரிமை கிடையாது. அது அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி. அப்போ சுதந்திரம்னா என்னப்பா? சுதந்திரங்கிறது யாரும் கொடுக்கறது இல்லைப்பா. அது ஒவ்வொருத்தரோட தேவையை பொறுத்தது. ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரி மாறுபடும். சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம சுதந்திரம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒருத்தங்களை கஷ்டப்படுத்தவோ காயப்படுத்தவோ கூடாது. எந்த விதத்துலேயும் மற்றவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. அதுதான் உண்மையான சுதந்திரம். அப்போ அம்மா பெண்களுக்கு சுதந்திரமே இல்லைன்னு சொன்னாங்க, அது உண்மையாப்பா? அப்படி பொதுவாக சொல்லிட முடியாதுப்பா. ஆனால் ஒரு விஷயம், ஆண்களுக்கு ஈஸியாக கிடைக்கிற எல்லா விஷயமும் பெண்களுக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. ஆனால் அதுக்கு ஆண்கள் மட்டுமே காரணம் கிடையாது, சில நேரம் பெண்களும் தான் காரணமாயிடுறாங்க. அப்போது நம்ம அம்மாவுக்கு சுதந்திரம் இல்லையாப்பா? அப்படி இல்லைப்பா, நம்ம 2 பேருக்கும் சண்டே லீவு. ஆனால் அம்மா சண்டே ஆனாலும் நம்மளுக்காக கிச்சனில் போய் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான். அதனால தான் அம்மா அப்படி கோவப்படுறான். அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, புரிஞ்சு போச்சுப்பா. அம்மாட்ட போயிட்டு இனிமேல் சண்டே கிச்சன் லீவுன்னு சொல்லிவிட்டு நம்ம 3 பேரும் போய் ஹோட்டலில் சாப்பிட போகிறோம், அதானே? இருங்க, அம்மாட்ட போய் சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு வரேன். டேய் அது இல்லைடா, அம்மாவுக்கு போய் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்ல வந்தேன்டா. கொஞ்சம் ஓவராக பேசிட்டோமோ?